ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எக் குழி பணியாரம் பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். குயிக்காக பண்ணிடலாம், 5 மினிட்ஸில் பண்ணிடலாம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ 2 முட்டை எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு ஒரு பவுலுக்கு உடச்சி ஊற்றிடலாம். இப்போ இந்த எக்கை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய சைஸ், ஒரு சின்ன சைஸ் ஆனியன் எடுத்துருக்கேன். இது கூட சேர்த்துடலாம். பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெப்பர் தூள், இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2-3 ஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துருக்கோம். ஒரு அரை கப் அளவுக்கு அதை இது கூட சேர்த்துடலாம். இட்லி மாவில் உப்பு போட்டிருப்போம் ஏற்கனவே, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், மாவு ரெடி. இப்போ குழி பணியாரம் சட்டி வச்சுருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஆயில் சூடாகிட்டு நம்ம கலக்கி வச்சுருக்க மாவு சேர்த்துருவோம். மாவு எல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ இது ஒரு மூடி வச்சிடலாம். இப்போ இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க எல்லா இதுலேயும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம்.
மீதி இருக்கிறது இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. 5 மினிட்ஸ் தான். 2 முட்டை தான் இருந்துச்சு. 2 முட்டை வச்சு இவ்வளோ குழி பணியாரம் வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு.